அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் 7ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க. ஒரு எண்ணின் 80% 80 கூட்டினால் அந்த எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண் தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் 80% 80/100 கூட்டல் 80 கூட்டினா அந்த எண் கிடைக்கிறது. எந்த எண்? அந்த எண் கிடைக்கிறது எக்ஸ். அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதே நான் அடிச்சிட்றேன். 4 20 80, 5 20 100. இப்போ 4x டிவைடட் பை 5 கூட்டல் 80 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த 5ஐயும் 80ஐயும் பெருக்கிறேன். இப்போ 4x ப்ளஸ் 80 5 400 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 4x ப்ளஸ் 400 ஈக்குவல் டு இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெருக்கலாயிருமா? 5x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பாருங்கள்? 400. ஆன்சர் 400. ரெண்டாவது கொஷின். ஒரு எக்ஸாம் இருக்குது, 40% மார்க் வாங்கினா அவன் பாஸு. அவன் 220 மார்க் வாங்கிடுறான். எவ்வளோ ஃபெயில் ஆகிடுறான்? 20 மார்க் கம்மி. அப்போ 40%ன்றது எவ்வளோங்க? 220 20 கூட்டினா வருமா? 240%, 40 மார்க் தான் 40%. அப்போ 100% மார்க் அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் கேட்குறாங்க. அப்போ 4ஆல் வகுக்கிறேன். 4ஆல் வகுத்தா 4 10 40. 240 4ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 6 நாங்க 24 60. இதை 100ஆல் பெருக்கிறேன். இதையும் 100 சரி, இதையும் 10ஆல் இதையும் 10ஆல் பெருக்கிறேன். 10ஆல் பெருக்கினா 100% ஈக்குவல் டு 600 மார்க். ரொம்ப எளிமையான கொஷினுங்க. 2 கொஷின். மூணாவது கொஷின். ஒரு கலவையில் 12% தாமிரம் உள்ளது. 69 கிலோகிராம் தாமிரம் தேவையெனில் மொத்தம் எவ்வளவு தாமிரம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 100க்கு 12%, அதாவது 12% இருக்குது. நம்மளுக்கு 69 கிராம் தேவை, 69 கிலோகிராம் தேவை. அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா 100ல் 12 இருக்குது. 69 கிராம்னா எவ்வளோ? இப்போ 100ல் 12 இருக்குது. இப்போ 61 கிலோகிராம் வேணும் நம்மளுக்கு. அப்போ எவ்வளோ வரணும்னு பாருங்கள். இதை பெருக்குனா வந்துருச்சுங்க ஆன்சர். 69 பெருக்கல் 100 டிவைடட் பை 12 எக்ஸ் ஈக்குவல் டு 3 நாங்க 12 25. 1 3 2 6 3 9. 23 பெருக்கல் 25. 23ஐயும் 25 பெருக்குனா என்ன வருது பாருங்கள். 3 5 15க்கு 5 மீதி 1. 2 5 10 11. 3 2 6 2 2 4 5 7 5 575 கிலோகிராம். 4 ரூபாயில் அடுத்த கொஷின். 4 ரூபாயில் 20 பைசாக்களின் சதவீதம். 4 ரூபாயில் மொத்தம் 400 பைசா இருக்கும். 20 பைசா. ஏன் இப்படி எழுதுகிறோம்? பைசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது பைசாவில் இருக்கிறதுனால பெருக்கல் 100. 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 4 4 5 20. எத்தனை சதவீதம்? 5%. எல்லாம் எளிமையான கொஷினுங்க. அடுத்தது 5வது கொஷின். ஓர் எண்ணுடன் அந்த எண்ணின் 30% குறைத்தால் 490 கிடைக்கிறது. அப்போ 30%னா 100ல் 30 கழிச்சா 70. 70%ன்றது தான் 490. அப்போ 10% எவ்வளோ? 7ஆல் வகுத்துடலாமா? 10%. இதையும் 7ஆல் வகுத்துட்டேன். 7 7 49 வகுத்தல் 7 7ஆல் வகுத்துட்டேன். இதை 100% மாற்றினா 100 10ஆல் பெருக்கணுமா? அப்போ 100% ஈக்குவல் டு 700. அடுத்த கொஸ்டின். 15% ஹாஃப். 15%த்தை நம்ம எப்படி எழுதுவோம்? 15/100 பெருக்கல் 578. 22%. 22 1/2. இதை மாற்றினா என்ன வரும் பாருங்க. 44 45/2. சதவீதம்னா பெருக்கல் 100. இப்போ 45/200 பெருக்கல் 644. இங்கே 5ஆல் அடிக்கிறேன். 3 5 15. 25 100. 9 5 45. 4 5 40.
இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4 16 161 நாள், ஒரு நாள் 4 மீதி 2 6 நாங்கள் 24, ஒரு நாள் 4. இப்போ கீழே 10 மட்டும்தான் இருக்குது, 10. சரி, இதையும் அடிச்சிடும். 2 2 4 மீதி 1, 8 2 16 மீதி 1 9. இப்போ பெருக்கிறோம். 7 9 27 26 8 டிவைடட் பை 10 ப்ளஸ் 9 9 6 9 54 14 டிவைடட் பை 10. இங்கே பாருங்க, இது 86.7. இது 10ஆல் வகுத்தோம்னா 144.9. கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க. இப்படி மாற்றி எழுதிக்காங்க, இது தெரியலாம். 9 7 கூட்டினா 6 மீதி 1, 11க்கு 1 மீதி 1 3 2 231.6. அதாவது நம்மளுக்கு கூட்டல் கழித்தல் தெரியுதான்றதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது 7வது கொஷின். ஒரு எண்ணை ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக சரியாக பெருக்கியிருந்தா எதில் பெருக்கியிருக்கணும்? 5/3 பெருக்கியிருக்கணும். தவறுதலாக தப்பாக எதெல்லாம் பெருக்கிறோம்? 3/5 பெருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, இதுக்கும் இந்த அடியில் இருக்கிறதுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சிருங்க. 3 பெருக்கல் 5 3 5 15. அந்த 15 எட்டு வந்து இங்கே பெருக்கிறேங்க. ஒவ்வொரு 3 15. அப்போ சரியாக பெருக்கிருந்தா 25 வந்திருக்கும். தப்பாக பெருக்கிறதுனால என்ன வந்திருக்குது? 9 வந்திருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் எரர்ன்றாங்க? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ பாருங்கள்? 16. சரியாக பெருக்கிருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? 25. இந்த 25 சரியாக பெருக்கணும் போகணும். பின்னத்தை சதவீதமாக மாற்றினா என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். 4 25 100. அப்போ என்ன ஆன்சருங்க? 64%. 8வது கொஸ்டின் வந்துடும். ஒய்யின் எக்ஸ் சதவீதம் என்பது அப்படியே பெருக்கி எழுதிடும். ஒய்யின் எக்ஸ் சதவீதம் எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 100. இசட்டின் ஒய் சதவீதம் 200 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் ரெண்டுத்துலையும் ஈக்குவல் பண்ணாலும் சரி, இல்லை எட்டுன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, நான் வந்து ஒய்க்கிற இடத்துல எட்டுன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இந்த இசட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? வகுத்தில் ஆயிருமா? அப்போ ஒய்க்கிற இடத்துல என்னன்னு எழுத பாருங்க. ஒய் ஈக்குவல் டு 200 பெருக்கல் 100 டிவைடட் பை இசட். இதை எட்டுன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒய்க்கிற இடத்துல 200 பெருக்கல் 100 டிவைடட் பை இசட் எக்ஸ் டிவைடட் பை 100 சமம் 100. இப்போ எதெல்லாம் அடிக்க முடியும்னு பாருங்கள். இந்த 100 அடிச்சிட்டேன். இங்கே 2 0, இந்த 2 0 அடிச்சிட்டேன். அப்போ 2x ஈக்குவல் டு இந்த இசட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? பெருக்கல் ஆயிருமா? இப்போ 2x ஈக்குவல் டு இசட். நேர்த்தியான கணக்குமா? எக்ஸ் ஒய் என்ற தையக்காரர்கள் சேர்ந்து ஒரு வாரத்தில் ரூபாய் 550 சம்பளமாக பெறுகிறார். ஒய்யின் சம்பளத்தில் 120% எக்ஸ் பெறுகிறார். ஒய் பெருக்கல் ஒய்யோட சம்பளத்தில் 120%, 120/100. இது யார் வாங்கிறது? எக்ஸ் வாங்குறார். இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து எவ்வளோ வாங்குறாங்க? 550. ஒய்யோட சம்பளம் கேட்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு நேராக நம்ம என்ன போட்டலாம்? ஒய் பெருக்கல் 120/100 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 550. இங்கே பாருங்கள், அடிக்கிறேன். 6 5 6y டிவைடட் பை 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 550. இந்த 5 எங்கே பெருக்குனா 6y ப்ளஸ் 5y டிவைடட் பை 5 ஈக்குவல் டு
550. நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் தேவை. நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் தேவை. நம்மளுக்கு ஒய் மட்டும்தான் தேவை. 11 ஒய் ஈக்குவல் டு 550 பெருக்கல் 5. ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த 11 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வகுத்தல் ஆயிடுமா? பெருக்கல் 5. 5 11 55. 50 பெருக்கல் 5. 50 5 பெருக்குனா எவ்வளோ? 250. சாதாரண கணக்கு. அடுத்தது பாருங்க. ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தோம். இதுக்கு பேர் தொகுதி, எக்ஸுக்கு பேர் தொகுதி, ஒய்யுக்கு பேர் பகுதி. 50% அதிகரிச்சு 100 கூட 50 கூட்டினா எவ்வளோ? 150. பகுதி 20% குறைத்தால் 100ல் 20 கழிச்சா எவ்வளோ? 80. கழிச்சா என்னவா மாறிடுச்சு? 3/5 மாறிடுச்சு. இந்த 0 அடிச்சு விட்ருங்க. நம்மளுக்கு x/y தான் வேணும். 3 வகுத்தல் இருக்கிறது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் ஆயிரும். பெருக்கல் இருக்கிறது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். 3 5 15 சமம் 8 டிவைடட் பை 5 25. 8/25. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் வாங்க. அப்படியே கொடுத்துருக்கிறத அப்படியே பிரிக்கங்க. 800 25%. 25/100. 20%. 20/100. 10%. 10/100. எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிருவோம். 2 0 2 0 அடிச்சிட்டேன். 1 0 1 0 இங்கே 2 0 அடிச்சிட்டேன். 4 20 80. 5 20 100. 1 5 5 5 25. 4 5 20 22 40. சாதாரண கொஸ்டின். அடுத்தது ஓர் எண்ணை 40% உயர்த்தியும் பிறகு 40% குறைத்தால் அந்த எண்ணில் ஏற்படும் சதவீத மாற்றம். மேக்ஸ் படியும் போடலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. 40% உயர்த்துறாங்க, ப்ளஸ் 40. 40% குறைக்கிறாங்க, மைனஸ் 40. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் 40 பெருக்கல் 40 டிவைடட் பை 100. 40ல் 40 போயிடுச்சுன்னா 0. 4 16 டிவைடட் பை, இல்லை இங்கே கூட 2 0 அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டா என்ன வருது? 16 மைனஸ் 16. அப்போ எவ்வளோ சதவீதம் குறைவு ஏற்படும் அப்படின்னா மைனஸ் 16% குறைவு ஏற்படும். அடுத்தது மேக்ஸில் லாஸ்ட் கொஷின். 40% பிஏபி. இப்போ 40% பிஏபி 40/100 பெருக்கல் ஏ மைனஸ் பி. இன்னும் ஏதோ ஒரு கொஷின் போடலான்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, ஒன்று போடல. 250 லிட்டரின் 12% என்பது 250 லிட்டரின் 12%. 12/100 எதுக்கு சமம்? எக்ஸின் X% 150 லிட்டருக்கு சமம். இங்கே பாருங்க, பெருக்கல் 100க்கு இது 100 அடிச்சு விட்ருங்க. இந்த 150 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? வகுத்தல் ஆகிடுமா? ஈக்குவல் டு எக்ஸ். 5 50 150 3 50 150 5 50 250. 1 3 4 12. 5 பெருக்கல் 4 5 20. அப்போ எத்தனை சதவீதம்? 20%. சரி, இந்த கொஸ்டின் வந்துடும். 40% ஏ மைனஸ் பி என்பது 20% ஏ பிளஸ் பிக்கு சமம். 20% ஏ பிளஸ் பிக்கு சமம். இப்போ 100 பெருக்கலுக்கு தான் அடிச்சு விட்டேன். இந்த 40 உள்ளார பெருக்கிறேன். அப்போ 40 ஏ மைனஸ் 40 பி ஈக்குவல் டு 20 ஏ ப்ளஸ் 20 பி. ஏ எல்லாம் ஒரு பக்கமும் பி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஏயில் பி எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க, அதனால். சரி, இங்கே பாருங்கள், இந்த ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? 40ல் 20 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 20 ஏ. இந்த மைனஸ் 40 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 60 பி. நம்மளுக்கு ஏ பை பி வேணும். ஏ 60/20 3/1. ஏயில் பி எத்தனை சதவீதம்? ஏக்கு 3, பி 1 பெருக்கல் 100.
ஆன்சர் 100/3%. எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. 100/3%. சரி, அடுத்தது ரீசனிங் வந்துடும். ரீசனிங். ஒரு குடும்பத்தில் PQRSTU என 6 உறுப்பினர்கள் உள்ளனர். T என்பவர் Pயின் கணவரின் சகோதரர். Pயோட கணவரோட சகோதரர் தான் யாரு? T. U என்பவர் யூவோட தாய் வந்து Tயோட தாய் U. Q என்பவர் Sஇன் மகள். இதில் S யாருன்னு தெரியல. P என்பவர் Rஇன் பேத்தி. P என்பவர் Rஓட பேத்தி. R யாருன்னு தெரியல. எனில் R Tக்கு என்ன உறவு? இங்க பாருங்க. Q என்பவர் Sஇன் மகள். அப்போ Q எங்க வருவாங்க பாருங்க, Sஓட மக தான் Q. S நான் இவங்களோட கணவர்னு வச்சுக்கிறேன். இவங்களோட மக தான் யாரு? Q. இப்போ P, Q, R காணும். S இருக்குது, T இருக்குது, U இருக்குது. யார் இல்லை? R. அப்போ R யாரு? இவங்களோட கணவராக இருப்பாங்க. இங்கே பாருங்க, இப்போ கவனிங்க. இப்போ பாருங்க, R என்பவர் Tக்கு என்ன உறவு? R என்பவர் Tக்கு என்ன உறவு? என்ன உறவுன்னு பாருங்க. அப்பா. R என்பவருக்கு T வந்து என்ன உறவு அப்படின்னா, என்ன உறவு பாருங்க. இவரோட அப்பா தான் இவர். அப்ப தந்தை, அப்பா. அப்ப ஆன்சர் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சுத்துற மாதிரி கொஸ்டின், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் போயிடும். 16 போட்டோம், 17. நீரஜ் ரிங்குவின் தந்தை. அப்ப ரிங்கு நான் ஆறுன்னு எழுதிக்கிறேன். ரிங்கோட தந்தை நீரஜ். ரிங்குவின் ஒரே சகோதரியான, ரிங்கோட ஒரே சகோதரி யாரு? சகோதரினா பக்கத்துல தான் கூப்பிடுவோம். ரூபி. ரூபினா ஆர்யூன்னு போட்டுக்கிறேன். ரூபியின் மகள்கள் ஜியா மற்றும் தியா. மற்றும் கீதாவின் மகன் விஷ்ணு. ரிங்குவின் மற்றும் கீதாவின் மகன். ரிங்கு கீதா. கீதாவோட மகன் விஷ்ணு. அப்படியெனில் தியா நீரஜுக்கு என்ன உறவு? தியா நீரஜுக்கு என்ன உறவு பாருங்க, ஈஸியா சொல்லிடலாம். தியாவிற்கு நீரஜ் என்ன உறவு? தியா எங்க இருக்கிறாங்க? தியா. நீரஜுக்கு என்ன உறவு பாருங்க. இது அவங்க அம்மா. அவங்க அம்மா வழியில அவர் என்ன ஆகணும்? தாத்தா ஆகணும். அம்மா வழி தாத்தா, அதாவது தாய் வழி தாத்தா. ரொம்ப சாதாரணங்க. அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் சுத்துற மாதிரி இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின். சுவாதியின் தந்தை மானியாவின் மகள் திவ்யாவிற்கு தாய் வழி தாத்தா. சுவாதியோட தந்தை மானியாவின் மகள் திவ்யாவிற்கு தாய் வழி தாத்தா. அப்போ சுவாதியின் தந்தை, சுவாதி வச்சுக்கோ, எஸ். தந்தை, அவருக்கு ஒரு தந்தை இருக்காரு. அவர் யாருன்னு தெரியல. அவருக்கு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. மானியாவின் மகள், மானியாவோட என்ன சொல்றாங்க? தாய் வழி. மானியாவின் மகள் இது சுவாதி, அவரோட தந்தை. மானியாவின் மகள் இந்த பக்கம் எழுதிங்க. மானியாவுக்கு ஒரு மக இருக்கா, மானியா எம். மானியாவின் மகள் திவ்யா டி.
மானியாவின் மகளுக்கு தாய் வழி தாத்தா. இப்போ இவங்க அம்மா, அப்போ இவங்களோட அப்பா தான் அவரு. ஓகேவா? கரெக்டா? இவங்களோட பொண்ணு இவங்க அம்மா, இவங்களோட பொண்ணு, இவங்களோட தாய் வழி தாத்தா. மானியாவின் கணவரின் தந்தை மானியாவோட கணவரோட தந்தை திவ்யா அவருக்கு என்ன உறவு? மானியா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க அப்பா, ஹஸ்பண்டோட அப்பா என்னவா இருப்பாரு இந்த பொண்ணுக்கு? இவங்க ஹஸ்பண்டோட அப்பா தாய் வழி தாத்தா, இது தந்தை வழி தாத்தா. ஹஸ்பண்டோட அப்பா சரி, இவங்களோட ஹஸ்பண்டு, இவங்க குழந்தை, இவங்க அப்பாவோட அப்பா, இவங்களுக்கு என்ன ஆகணும்? தாய் வழி தாத்தா ஆகணும். தாய் வழி தாத்தாவா? தந்தை வழி தாத்தா ஆகணும். அந்த ஆப்ஷனே காணோம். தந்தை வழி தாத்தா, தாய் வழி மாமா, தாய் வழி மாமா, தந்தை வழி இங்க பாருங்க, இதுல கரெக்டா இருக்குது. தாய் வழி தாத்தா, தந்தை வழி தாத்தான்னு வரணும். இது தப்புங்க. இது ரைட், இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்குது. தந்தை வழி தாத்தா வரணும். இது ஒன்று நான் ஸ்டார் வச்சுக்கேங்க. அடுத்தது 19. ரவீனா நித்தீஷை அறிமுகப்படுத்தி அவள் என் சகோதரனின் ரவீனா நித்தீஷை அறிமுகப்படுத்தி அவள் என் சகோதரனின் மகனின் தாய் வழி பாட்டி என்றாள் எனில் நித்தீஷுக்கு ரவீனா என்ன உறவு? ரவீனா நித்தீஷை அறிமுகப்படுத்துறாள். ரவீனாக்கு ஆர் போட்டுரும், நித்தீஷ்க்கு என் போட்டுரும். அவள் யாரோ ஒருத்தி, என் சகோதரனின் ரவீனாவோட சகோதரியின், அவள் ரவீனாவோட சகோதரி, யாரோ ஒரு சகோதரி. சகோதரின்னா பக்கத்துல தானே எழுதுவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். சகோதரியின் மகன் வழி, மகன் ஒய்ன்னு வச்சுக்கோம். மகன் வழி, மகனின் தாய் வழி, மகனோட தாய் இவங்க தான், தாய் வழி பாட்டி, இவங்களுக்கு பாட்டி எனில் நித்தீஷுக்கு ரவீனா என்ன உறவு? என்ன உறவு வரும்? தாய். அடுத்தது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, புரியலாம் என்னவா தாய் சொல்றாருன்னு ஒன்றும் புரியாதுங்க. 21 20 போட்டோமா? 19 20. ஏ என்பவர் பியின் சகோதரர். ஏ என்பவர் பியின் சகோதரர், பியோட சகோதரர் ஏ. பி என்பவர் சியின் சகோதரி, சியோட சகோதரி பி. சி என்பவர் டியின் மகன், டியோட மகன் சி. இ என்பவர் டியின் சகோதரி, இ என்பவர் டியின் சகோதரி, டியோட சகோதரி இ. ஈக்கு பி என்ன வரும்? ஈக்கு பி என்ன வரும்? இங்க பாருங்க, இவங்களோட அப்பா அம்மாவோ இவங்க அப்பாவா தான் இருக்கணும், ஏன்னா அம்மா இவங்க சகோதரி சொல்லிட்டாங்களா, சகோதரி. இவங்க லேடிஸா இருக்கலாம், ஜென்ஸா இருக்கலாம். ஈக்கு பி என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்கு பி என்ன உறவு? மருமகள் தான் வருவாங்க, மருமகள் தான் வருவாங்க. எப்படி? இவங்க 2 பேரும் இவங்களோட பையன், இல்லை சாரி, இது லேடிஸு, இது ஜென்ஸா லேடிஸா ஜென்ஸான்னு பாருங்க.